ஜெபத்திற்கு பதிலளிக்கிறவர் என்று வாக்குத்தத்தம் இருக்கு, ஜெபத்தை கேட்கிறவர் என்று தம்மை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்ப ஏன் ஜெபம் கேட்கப்படும்? தப்பு யாருக்கு மேல இருக்கு? உங்க மேலதான் இருக்கு. எந்த ஜெபம் கேட்கப்படும்? ஒரு மனமான ஒரு ஜெபம். யாருடைய ஜெபம் கேட்கப்படும்? ஒரு மனமாய் ஜெபிக்கிறவருடைய ஜெபம். ஆதி சபையாருடைய வாழ்க்கை அனுபவத்தை நீங்க பாருங்க. அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 46ஆம் வசனம் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். பாருங்க, அவர்களுக்குள்ள ஒரு மனம் இருந்துச்சு. என்ன ஒரு மனம்? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயினார். எப்படி? காத்திருங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள இருக்கு. அப்ப இவர்களுக்கு எப்படியாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனமா ஜெபித்து, ஆண்டவரே நீர் சொன்னீரே அந்த வாக்குத்தத்தமான பரிசுத்த ஆவி எங்களுக்கு வேண்டும் என்று ஜெபித்தார். ஒரு மனம் இருந்துச்சு, பெற்றுக்கொண்டார். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனைத்திரமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பெற்று மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. பாருங்கள், கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வீடுகள் தோறும் ஜெபித்தாங்க. ஏன் ஜெபித்தாங்க? இயேசுவை யாருக்கும் தெரியல, இயேசுவை மறுதலிக்கிறாங்க, இயேசு தேவனாக அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளல. அப்படியான அந்த நாமத்தில் கிரியை செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கதறினார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள், ஒருமனப்பட்டு ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கிரியை செய்தார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவரிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சின்ன யாமை அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்ட தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நிர்வாணத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறேன். பாருங்கள், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுனாலே, இயேசுவை பின்பற்றுகிறதுனாலே அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் நெருக்கடி வருது, உபத்திரவங்கள் வருது. ஒருமனப்படுறாங்க. ஆண்டவரே, இது நெருக்கடி எல்லாம் எங்களை விட்டு மாறணும், தைரியமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும், உங்களுடைய நாமம் மகிமைப்படணும், உங்களுடைய நாமம் இன்னும் பிரஸ்தாவப்படணும், உங்களுடைய நாமத்தினால கிரியை நடக்கணும், இன்னும் அநேகமான ஜனங்களுமே அறியணும் என்று சொல்லி ஒருமனப்பட்டார்கள். ஒரு மனுஷன் ஒரு மனமா ஜெபம் பண்ண வேண்டுமே ஆனால் அந்த ஒரு மனம் தேவனிடத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனம் கிடைக்கும். பரிசுத்த ஆவியினால் தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு மனம் கிடைக்கும். சும்மா சாதாரண ஒரு மனுஷனால முடியாது. அவன் எந்த இடத்துக்கு போனாலும், அவன் என்ன காரியம் செய்தானோ அது ஜெபம் பண்ணும்போது சிந்தனையில் வரும். அப்ப இவைகள் எல்லாம் தாண்டி எப்படி ஒரு மனமா ஜெபிக்க முடியும்? யாரால முடியும்? ஒரு மனுஷனால முடியும். 2 காரியங்களை உடைய மனுஷனால முடியும். தேவனோடு ஒப்புரவான மனுஷனாலே முடியும், மனுஷனோடு ஐக்கியமான மனுஷனால முடியும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. 20 வசனம் கடைசி பாகம். தேவனுடைய ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். பாருங்கள், ஒரு மனம் உங்களுக்கு வேணுமா? தேவனோடு ஐக்கியமானவர்களா இருக்கணும், தேவனோடு ஒப்புரவானவர்களா இருக்கணும். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மீதியாய் ஜெபம் பண்ணினாலும் கீழே உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நீங்க பாவிகள், மீறுதல் உடையவர்கள். என்னதான் சுவிசேஷம் கேட்டாலும் சுவிசேஷத்துல அன்போடு இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். யார்கிட்ட அன்பு இருக்கு? யார்கிட்ட ஐக்கியம் இருக்கு? யாரு கற்பனைக்கு கீழ்படுறீங்க? எல்லாம் வாசியும் வைராக்கியம் கசப்பு பிடிச்சவங்களா இருக்கிறீங்க. எப்படி ஒரு மனம் வரும்? உங்களுடைய கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கு. நீ ஜெபம் பண்ணும் போது உனக்கு ஒரு மனம் வரப்போறது கிடையாது. எஸ்ஐயா 59:2 வாசிங்க. அந்த பாவம் பிரிவினை உண்டாக்கும் இருக்கு. வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியல, ஒரு மனமா ஜெபம் பண்ண முடியல சொல்றவங்க எல்லாம் யாரு தெரியுமா? கள்ளத்தனம் உடையவங்க, கபடு உடையவங்க, குண்டனி உடையவங்க, பொய் சாட்சி சொல்லக்கூடியவங்க, பொய் சொல்லக்கூடியவங்க, வம்பு பண்ணக்கூடியவங்க, வீட்டுல பிரச்சனை பண்ணக்கூடியவங்க, சண்டை மூட்டக்கூடியவங்க. அப்ப இதெல்லாம் வச்சுட்டு நான் தேவன்கிட்ட ஒரு மனமா ஜெபம் எப்படி முடியும்? ஜெபங்கிறது பேசுறது. தேவனுக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல எல்லா பாவத்தையும் வச்சுட்டு ஒரு மனமா அவர்கிட்ட பேசணும். எப்படி பேச முடியும்? இதெல்லாம் விடு. யார் யாருடைய ஜெபம் கேட்கப்படணுமோ இன்னையிலிருந்து திருந்துங்க. நான் திருந்தவே மாட்டேன், எல்லா கள்ளத்தனமையும் வச்சுட்டு, எல்லா அந்தரங்க பாவத்தையும் வச்சுட்டு நான் ஜெப வீரனாய் மாறணும், நான் முழங்கால் வீரனாய் மாறணும், நான் ஜெபஜீவி உள்ளவனாய் மாறணும், நான் ஆவிக்குரியனாய் மாறணும் நினைப்பீர்களே, ஆனால் முடியாத காரியம்.